மார்ச் 1, 2026 அன்னைக்கு வந்த நியானானா நிகழ்ச்சியில ஒரு பெண்ணோட நெருக்கமான செயல்களை பிளாட்டானிக் நட்புன்னு நியாயப்படுத்துறத பத்தின ஒரு கட்டுரையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஆமா, அந்த கம்ப்ளீட்னஸ் அண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிற லென்ஸை வச்சு நாம நேரா ஃபீட்பேக்குக்கு போயிடலாம். கண்டிப்பா. இப்போ அந்த கட்டுரையில அந்த பாய் பெஸ்டி அப்படிங்கிற வார்த்தைய பொறுப்புகள்ல இருந்து தப்பிக்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நல்லா சொல்லியிருந்தாலும் அதோட உளவியல் தாக்கத்தை ரைட்டர் இன்னும் ஆழமா பதிவு பண்ணியிருக்கணும். எக்ஸாக்ட்லி அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு பெண்கள் சொல்றதையும் ஆண்கள் அதை காதலா புரிஞ்சுக்கிறதையும் ரொம்ப மேலோட்டமா விவாதிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய வீக்னஸ். ஏன்னா ஒரு செயலை செஞ்சுட்டு வந்து இது வெறும் நட்பு தான் சொல்லும்போது அங்க ஏற்படுற அந்த குற்ற உணர்ச்சியை இது முழுமையா கட்டமைக்கல. ஆமா, அந்த பையனோட முகத்துல இருந்த குழப்பத்தை நம்ம ஷோல பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம். அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, உறவோட தொடக்கத்திலேயே எல்லைகளை வகுக்காததால ஏற்படுற உளவியல் பாதிப்புகளை தர்க்க ரீதியா விவரிக்கணும். ஆமா, அப்போதான் இந்த நவீன வார்த்தைகளை வச்சு ஒருத்தரை எப்படி சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு புரியும். கரெக்ட். இது எப்படி ஒரு எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷனா, அதாவது உணர்வு பூர்வமான சுரண்டலா மாறுதுன்னு தெளிவா சொல்லணும். அதுக்கு ஒரு கான்கிரீட்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா உதரிங் ஹைட்ஸ் நாவலை நம்ம சொல்லலாம். ஓ, அந்த எமிலி பிராண்டே நாவல். ஆமா, அதேதான். அதுல கேத்ரின் கேரக்டர் எப்படி சுயநலத்துக்காக ஹீத் கிளிஃப எமோஷனல் பேக்கப்பா யூஸ் பண்ணவாளோ அதை அப்படியே இன்றைய பாய் ஃப்ரெண்டி கலாச்சாரத்தோட ஒப்பிடலாம். ரொம்ப பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா. காதலோட அணுகுறான்னு தெரிஞ்சும் நட்புங்கிற போர்வைக்குள்ள வச்சுக்கிட்டு தங்களுக்கு தேவையான ஆறுல மட்டும் எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு இது மூலமா ரைட்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். உண்மைதான். கேத்தரின் செஞ்ச அதே எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இதுவும் அப்படிங்கறத வாசகர்களுக்கு புரிய வைக்க இது ஒரு அருமையான டூல். ஒருத்தருக்கு காதல் இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை தூரமா நிறுத்தாம அதே சமயம் முழுமையா ஏத்துக்காம ஒரு எல்லைக்குள்ளேயே கட்டி போடுறது ஒரு வகையான மேனிபுலேஷன் தான். இந்த பாயிண்ட ரைட்டர் தன்னோட கட்டுரையில சேர்க்கும்போது அந்த சாதாரண டிவி ஷோ விவாதம் ஒரு சீரியஸான சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸா மாறிடும். சரி, அடுத்ததா ஆங்கிள் அண்ட் ஒரிஜினாலிட்டி பத்தி பார்க்கலாம். ஓகே. உடல் ரீதியான நெருக்கத்துக்கும் உணர்வு பூர்வமான ஈர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசுற கோணம் நல்லா இருந்தாலும் உயிரியல் ரீதியான சமிக்கைகளை எதிர்கொள்ற விதம் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஆமா, அந்த பயாலஜிக்கல் கியூஸை எப்படி மனிதர்கள் உள்வாங்குறாங்க அப்படிங்கிற அறிவியல் உண்மையை இது ரொம்ப மேம்போக்கா கடந்து போயிடுது. மடியில படுக்க வைக்கிறது, ஊட்டி விடுறது மாதிரியான செயல்களை வெறும் கம்ஃபர்ட்னு அந்த எபிசோட்ல சொல்றத லைட்டர் விமர்சிச்சிருக்காரு. ஆனா பார்வை, தொடுதல், உடல் மொழி மூலமா வெளிப்படுற ஈர்ப்ப இருபாலருமே இயற்கையாவே அறிவாங்க அப்படிங்கிற ஆழமான உண்மையை ரைட்டர் மிஸ் பண்ணிட்டாரு. அதுதான் பிரச்சனை. ஒருத்தரை மடியில படுக்க வைக்கும்போது அங்க இயல்பா ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பத்தி பேசவே இல்லை. இதற்கான சஜஷன் என்னன்னா, பிளாட்டானிக் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க உண்மையான நோக்கங்களை அம்பலப்படுத்தணும். கண்டிப்பா. வார்த்தைகளை விட இருவருக்கும் இடையிலான உடல் மொழி சமிக்கைகள் எப்படி உண்மையானவே அப்படிங்கறத மையப்படுத்தி வாதத்தை முன்வைக்கணும். ஒரு பெண் தனக்கு அந்த ஈர்ப்பு இருப்பதை கட்டாயம் உணர்ந்திருப்பா. அப்படி அவளுக்கு ஈர்ப்பு இல்லைனாலும் அந்த ஆணுக்கு ஈர்ப்பு உருவாகுங்கிறத அவளால கண்டிப்பா உணர முடியும். அப்படி உணர்ந்தும் எனக்கு தெரியாது, அவன் அப்படி நினைப்பான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றது எதிராளியோட உண்மையான உணர்வுகளை கொச்சப்படுத்துறதுக்கு சமம். இத ரைட்டர் ரொம்ப ஆணித்தரமா தன்னோட கட்டுரையில பதிவு செய்யணும். ஒரு பொய்மைய எப்படி பிளாட்டானிக்குங்கிற முள்ளாம பூசி மறைக்கிறாங்கன்னு உடைச்சு காட்டணும். இதுக்கு கான்கிரீட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சாதாரண அலுவலக நட்பையும் தனிப்பட்ட ஈர்ப்பையும் ஒப்பிட்டு எழுதலாம். நல்ல பாயிண்ட். ஆஃபீஸ்ல ஒரு கோவக்கர் கூட இயல்பா காஃபி குடிக்கிறது, ப்ராஜெக்ட் பத்தி பேசுறது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் நட்பு. அங்க ஒரு தெளிவான பவுண்டரி இருக்கு. ஆனா அதே கோவொர்க்கரை வீட்டுக்கு கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு ஊட்டி விடுறதுங்கிறத யாராவது நார்மலான நட்புன்னு ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா தொடுதலுக்கும் கண்களால பேசுறதுக்கும் உள்ள அந்த எல்லையை தாண்டும் போது அது கண்டிப்பா ஒரு பயாலஜிக்கல் சிக்னலை கொடுக்குது. இது அந்த கட்டுரையில ஒரு பேராகிராஃபா ரைட்டர் கொண்டு வரலாம். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க எப்படி வெறும் கம்ஃபர்ட்னு சொல்லி நியாயப்படுத்துறீங்கன்னு ஒரு நேரடியான கேள்வியை வாசகர்கள் முன்னாடி வைக்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். அந்த நீயா நானா எபிசோட்ல அந்த பெண் எவ்வளோ கேஷுவலா அது என் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு கடந்து போனாங்களோ அதை இந்த அறிவியல் உண்மைகளை வச்சு ரைட்டர் கவுண்டர் பண்ணலாம். தொடுதல் மூலமா வெளிப்படுற சிக்னலை ஒருத்தர் ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் அதை அடியோட மறுக்கும் போது ஏற்படுற மன முரண்பாட்டை இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா உடைச்சு காட்டுது. சரி, இப்போ நாம 3வது பகுதிக்கு வருவோம். டோன் அண்ட் ஸ்டைல். இந்த கட்டுரையில விவாதிக்கப்படுற தலைப்போட வீரியத்தை குறைக்கிற வகையில வாதங்களை முன்வைக்கிற தொனி பல இடங்கள்ல ரொம்ப சாதாரணமாவும் திசை மாறி செல்வதாகவும் இருக்கு. ஆமா,
ஒரு நபர் எமோஷனலா சுரண்டப்படுறத பத்தி பேசும்போது இடையில பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரெஃபரன்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய வீக்னஸ். மைய கருத்துக்கு சம்பந்தமே இல்லாத சில ஜோக்ஸ் அடிக்கிறதெல்லாம் இந்த உணர்வுபூர்வமான பிரச்சனை ஆழத்தை நீர்த்து போக செஞ்சிருது. சில சமயம் ரைட்டர்ஸ் ரொம்ப சீரியஸா பேசி போர் அடிச்சிடுவோமோன்னு பயந்து இந்த மாதிரி ஹியூமரை உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட டாபிக்கு அது சுத்தமா ஒர்க் ஆகல. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, கவனச்சிதறல்களை ஏற்படுத்துற அந்த ஜோக்ஸ், பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் முழுமையா நீக்கிடணும். பாதிக்கப்பட்டவரோட கோணத்திலிருந்து அதிக அனுதாபத்தோடவும் அதே சமயம் நியாயப்படுத்துறவங்களோட வாதங்களை உடைக்கிற வகையில ரொம்ப உறுதியான டோன்லயும் கருத்துக்களை முன்வைக்கணும். இதுக்கு கான்கிரீட்டான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பாராகிராஃபோட முடிவுல நேரடியான அழுத்தமான கேள்விகளை கேட்கலாம். ஆமா, உறவோட ஆரம்பத்திலேயே தன்னோட எல்லைகளை தெளிவுபடுத்தாதது யாருடைய தவறு அப்படின்னு ஒரு கேள்விய ரொம்ப உறுதியான டோன்ல வைக்கலாம். அவனோட உணர்வுகள் எனக்கு தெரியாதுன்னு சொல்றது வெகுழித்தனமா, இல்ல தெரிஞ்சே அவனை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிற சுயநலமா அப்படிங்கிற கேள்விகள் வாசகர்களோட மனசாட்சிய உழுக்கும். கிண்டல் பண்றதை விட இந்த மாதிரி நேர்மையான கூர்மையான கேள்விகள் கட்டுரையோட தாக்கத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இது அந்த ரைட்டரோட ஒரிஜினல் வாய்ஸை ரொம்ப மெச்சூர்டா மாத்தும். படிப்பவர்களுக்கு இது தங்களோட சொந்த வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தும். அந்த வெகுளித்தனமா இல்ல சுயநலமா அப்படிங்கிற கேள்வி ரைட்டரோட மொத்த கட்டுரையோட எசன்ஸையும் ஒரே வரியில சொல்லுது. சமூகத்துல ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்கிற ஒரு உணர்வு பூர்வமான சுரண்டலை கேள்வி கேட்கிற இந்த முயற்சி உண்மையிலே பாராட்டத்தக்கது. ஆமா, இந்த சின்ன சின்ன திருத்தங்களை செஞ்சா இது கண்டிப்பா ஒரு மாஸ்டர் பீஸா மாறும். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. முதல்ல, பிளாட்டோனிக் உறவுகளோட உளவியல் தாக்கத்தை ஆழமா விளக்குறதுக்கு உதரிங் ஹைட்ஸ் நாவல்ல வர்ற கேத்தரின் கேரக்டர் மாதிரி ஸ்ட்ராங்கான இலக்கிய ஒப்பீடுகளை பயன்படுத்தணும். ரெண்டாவது, உடல் மொழி சமிக்கைகளையும் தொடுதல் மூலமா ஏற்படுற உயிரியல் உண்மைகளையும் மையப்படுத்தி வாதத்தை வைக்கணும். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இந்த மாதிரி நெருக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நிதர்சனமான உதாரணங்களோட பதிவு செய்யணும். கடைசியா, வாதத்தோட சீரியஸ்னஸை குறைக்கிற அந்த பிக் பாஸ் ஜோக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு பாதிக்கப்பட்டவரோட கோணத்திலிருந்து எல்லைகளை வகுக்காதது யார் தப்பு மாதிரியான கூர்மையான கேள்விகளை முன்வைக்கணும். இந்த ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உங்க கட்டுரையில செஞ்சுட்டு அந்த புதிய டிராஃப்டை மறுபடியும் ஒரு முறை எங்க கிட்ட சப்மிட் பண்ண உங்களை நாங்க வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு சிறந்த அலசலோட சந்திப்போம். தொடர்ந்து எழுதுங்க, ஆழமா எழுதுங்க.